எசக்கே, இது வெறும் துண்டு இல்ல, உன் வாழ்க்கை. போன பஞ்சாயத்துல தான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்ட. இந்த வாட்டி நல்லா யோசிச்சு உன் வாழ்க்கைய யோசிச்சு நல்லா தெளிவா ஒரு முடிவெடு. எதை பத்தியும் யோசிக்காத, எல்லாரையும் தூக்கி போட்டு இந்த துண்டை தாண்டி வாழ. அண்ணனா இருக்க, நீ வாழ. ஏடி எசக்கி, ஏன் மேல சத்தியம், நீ நம்ம வீட்டை விட்டு போக கூடாதுடி. நீ இந்த துண்டை தாண்டினா என் பொணத்தை தாண்டறதுக்கு சமம். சொல்லுத, போகாதடி, போகாத. அத்தை சொல்லுதல்ல, போகாத, போகாத எசக்கி. இலே, தினம் தினம் அந்த வீட்ல இருந்து நீ சாவ போதியா, இல்ல வாழற இந்த ஒரு வாழ்க்கைய உனக்காக வாழ போதியா? வேணாமட்டி, நீ வாழ வேண்டிய பொண்ணு. பாண்டி பையல நினைச்சு பாரு, தயவு செஞ்சு போயிடாத. இங்க இருந்தா நீ வெறும் பணமாதாம்ல இருக்கனா, வாழணும்டா நீ நம்ம கூட தான் இருக்கணும், நம்ம வீட்டுல இருக்கணும். அங்கதான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கு. என்னலே விரும்பல, என்ன இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா? இல்ல இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப இவன் ஓன் தங்கச்சி இல்ல, இந்த சௌந்தர பாண்டியோட மருமக. இல்ல கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு அவ புருஷ வீட்டுக்கு வந்துட்டா, அங்க எது நடந்தாலும் அவ சகிச்சுக்கிட்டு தான் இருப்பா. அங்க அவளுக்கு சாவே வந்தாலும் சத்தம் போடாம வாய பொத்திக்கிட்டு தான் இருப்பான். புரியுதா? அதுக்கு ஒரு பெரிய கிரேட் எக்ஸாம்பிள் அரு உன் அத்தை பாக்யம். ரத்த பந்தம் வாழ்ந்திடுமா, தண்ணீரிலே வாழும் இனி, கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் இங்கும், அதுபோல ரத்த சொந்தங்கள் அம்மா. சொந்தம் இல்லாமல் மண்ணில் சொந்தங்கள் இங்கேதம்மா. உங்க தாலி கொடி பந்தத்தை விட இந்த தொப்புள் கொடி சொந்தம் பெருசு. என் தங்கச்சி, இந்த சம்பவத்தோட தங்கச்சி. இல்ல வெட்டிகளே, உடம்புடி சம்மோ போடுங்கடா வேட்ட, போட்டுருவோம். அத்தை, நான் பேச்ச மீறி போகுது. ஆனா எனக்கு அண்ணனோட மானமும் கௌரவமும் ரொம்ப முக்கியம். இன்னொரு தடவை என்னால இவரோட பேச்ச மதிக்காம இவரை அவமானப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லத்த. நிறுத்துங்க. இப்ப எதுக்கு நீ இப்படி கூத்தடிச்சிட்டு கிடக்க? எல்லாம் ஒரு காரணமா தான். எந்த பஞ்சாயத்துல வச்சு என் தங்கச்சி எனக்கு எதிராவே முடிவெடுக்க வச்சு என் கண்ணு முன்னாடியே கதற கதற கூட்டிட்டு போனானுங்களோ, அதே பஞ்சாயத்துல வச்சு அந்த வீடே வேண்டாம்னு சொல்ல வச்சு என் தங்கச்சியை கூப்பிட்டு வந்திருக்கோம்ல, அத சாதாரணமா கூப்பிட்டு வந்த எப்படி கொண்டாடாண்டாமா? அக்கா, இனிமே நீ நம்ம வீட்டுல தானே இருப்ப? ஆமாண்டி, எனக்கு இனிமே யாரும் வேணாம். நம்ம அண்ணன் நீங்க அது மட்டும் போதும். இதெல்லாம்
இதெல்லாம் நல்லதுக்கா கெட்டதுக்கானே தெரியலையே. எப்போ எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்கு, எல்லாம் நல்லதுக்குன்னே நினைச்சுப்போம். இல்ல கனி, நீ போய் ஆரத்தி தட்டி எடுத்துட்டு வாப்போ. சரிண்ணே. இல்ல உடம்புடி, இல்ல வெட்டிக்கலி, எல்லாருக்கும் காசு செட்டில் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. சரி, வாங்க, 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 எல்லாம் போயிட்டு வாங்க.